ஸோ நான் உங்கள் வேலன். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமநாதபுரத்தில் இருக்கிற 1000 வருடங்கள் பழமையான ஒரு கோவிலுக்கு நம்ம போக போகிறோம். ஸோ அந்த கோவில் இருக்கிற ஊர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரு உத்தரகோசமங்கை அப்படின்ற அந்த கோவிலுக்கு தான் நம்ம போக போகிறோம். ரொம்ப 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 பழமையான ஒரு கோவில். ஸோ அது பார்க்குறதுக்கே ரொம்பவுமே அழகாக இருக்கும். நான் ஒரு டைம் போய் பார்த்துருக்கேன். ஸோ உங்களோட சேர்ந்து நான் இன்றைக்கி போய் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவுமே ஒரு எக்ஸைட்டிங்கோடு நான் இருக்கிறேன். ஸோ என்னோட சேர்ந்து நீங்களும் பயணிங்க. ஸோ அங்கே போயிட்டு கோவில் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் டீட்டெயிலாக எடுத்து காமிக்கிறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதுதான் சிக்கல் டு உத்தரகோசமங்கை போகிற அந்த ரோடு ஸோ உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்க போகுது. இந்த ரைடு சூப்பராக இருக்கும். என்னோட சேர்ந்து நீங்களும் பயணிங்க. வேறு லெவலில் சூப்பராக என்ஜாய் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ வேறு ஒன்றும் அந்த கோவில் அப்படின்னாலே ரொம்பவுமே ராமநாதபுரத்தில் உலகத்துலேயே ஒரு அரிதான மரகத சிலை இருக்குது ஸோ மற்ற எல்லாத்தையும் நம்ம பைக்கில் போகல நம்ம டீட்டெயிலாக நம்ம பேசிடலாம் உண்மையிலே ரோடுக்கும் பார்க்க ரொம்பவுமே அழகாக சூப்பராக இருக்குது வேறு லெவலில் இருக்குது. நம்ம இந்த ரைடு நம்மளுக்கு உண்மையிலேயே ஒரு ரொம்ப 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 ஒரு ஃபீல் கொடுக்க போகுது. ரொம்ப என்ஜாய் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். ஸோ என்னோட சேர்ந்து நீங்களும் பயணிங்க. ஓகே பாய். நான் உங்கள் வேலன். முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம இப்போ உத்தரகோசமங்கை கோவிலுக்கு நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த கோவிலை பற்றி நான் சொல்லணும்னா, ராம்நாட்டிலே ரொம்ப ரொம்ப ரொம்பவுமே ஒரு பழமையான கோவில் உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். நான் ஏன்னா வருஷத்தில் ஒரு டைம் அந்த மரகத சிலையை இது ஒன்று ஆடு இருக்கும்போது தான் நம்ம சேஃபாக போகணும். ஸோ ரோடுமே கிளைமேட்டுமே இன்னைக்கு கொஞ்சம் சூப்பராக இருக்குது உண்மையிலேயே வேற லெவலில் நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு வேற என்ன சொல்றது, ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் ஆகுது ஏன்னா ராம்நாட்டிலே இவ்வளோ ஒரு அழகான ஒரு இடம் இருக்குது. இவ்வளோ நாள் நம்ம அதை எப்படியாவது காமிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட நான் இருந்தேன் ஸோ ரோடுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் அங்கேருந்து நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா, சிக்கல்ல இருந்து சாயல்குடியிலேருந்து நீங்கள் வரும்போது சிக்கலுக்கு அடுத்தாப்புல இதம்பாடல் அப்படின்ற ஒரு ஊரில் அந்த ரோடு கட் ஆகும் திரு உத்தரகோசமங்கை போகிற அந்த ரோடு இங்கே கட் ஆகும் ஸோ இன்னைக்கு மழை வர வாய்ப்பே இல்லை மழை வர்றதுக்கெலாம் அவ்வளோவா இன்னைக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ சூப்பராக இருக்குது. ஸோ என்னோட சேர்ந்து நீங்களும் பயணிங்க, எல்லாரும் பயணிப்போம், நன்றாக இருப்போம். ஸோ ஆனால் இங்கே பாருங்க ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட்டு ஃபுல்லாக விவசாயம் தான். இந்த சைடு ஃபுல்லாமே விவசாயம் தான் போட்டிருப்பாங்க. உண்மையிலேயே அது பார்க்கவே ரொம்ப ஒரு மாதிரி அழகாக இருக்கும் ஸோ கார் பாருங்க. நம்ம அந்த கோவிலுக்கு நம்ம போகும்போது நம்ம மழை டைமில் தான் நம்ம ரைட் அண்ட் லெஃப்ட் அந்த ரசிச்சுக்கிட்டே போகலாம் உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். பச்சை பசேல்னு ரொம்பவும் அழகா இருக்கும். உண்மையிலே நான் அந்த கோவிலை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்லணும்னா, உங்களுக்கு அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கோவில் ரொம்பவுமே ரொம்ப 1000 வருஷத்துக்கு பழமையான கோவில் அப்படின்றப்ப அதை ரொம்பவுமே அழகா பண்ணியிருப்பாங்க. சூப்பராக இருக்கும் ஸோ ஒரே ஒரு டைம் மட்டும்தான் அந்த கோவிலில் இது பண்ணுவாங்க அந்த ஆண்டுக்கு ஒரு முறை அந்த இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அந்த நாள் மட்டும்தான் அந்த பச்சை நிற மரகத சிலையை நம்மளால பார்க்க முடியும். ஸோ அப்பவும் உலகத்துல இருந்து அவ்வளோ பேர் வருவாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பிளேஸ் ராம்நாட்டில் ரொம்பவுமே ஒரு முக்கியமான பிளேஸ். இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா, சிவன் பார்வதிக்கு சிவதாண்டவம் ஆடிய இடம், காட்டிய இடம் சொல்லிட்டு அந்த இதை சொல்லுவாங்க. ரொம்பவுமே மனசுக்கு அமைதியான ஒரு இடமும் கூட. ரொம்பவும் அமைதியா, ரொம்பவும் அழகா சூப்பரா இருக்கும் ஓ பள்ளம். ஸோ ரோடு பார்த்தீங்கன்னா இங்கிட்டு அவ்வளவா நம்மளுக்கு டிராஃபிக்கு அவ்வளோவெல்லாம் இருக்காது நம்ம சும்மா 10 போய்கிட்டே இருக்கலாம். சூப்பராக இருக்கும். வேற லெவலில் என்ஜாய் பண்ணலாம். ஸோ நம்ம ரோட்ல போறப்ப எப்பவுமே அதுக்காக நம்ம வேகமா போறோம் அப்படின்னா நம்ம ரொம்ப ரொம்ப சேஃபா போகணும். உங்களுக்கு எல்லா வீடியோலையும் சொல்றதா, பைக் எடுத்துட்டா தயவு செஞ்சு ரொம்ப ரொம்ப சேஃபா போங்க. உங்களோட சேஃப்டி முக்கியம், எதிர்த்தாப்புல வர்றவங்க சேஃப்டி நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இனி கொஞ்சம் தூரம் தான் இங்க இருந்து. நம்ம சிக்கல்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் வரும் அந்த உத்தரகோசமங்கை அப்படின்ற அந்த ஊரு. ஸோ நம்ம உள்ளக்க போறோம். நம்ம சுத்தி அந்த கோவிலை ஃபுல்லா நம்ம வீடியோ எடுக்கிறோம். எங்கெங்கயோ இருந்து நீங்க வீடியோ பார்ப்பீங்க. கண்டிப்பா ராமேஸ்வரம் போனா ஃபர்ஸ்ட் நீங்க விசிட் பண்றது இந்த உத்தரகோசமங்கை விசிட் பண்ணிட்டு போருங்க. உண்மையிலே வேற லெவல்ல சூப்பரா இருக்கும், அழகா இருக்கும். நம்ம என்ஜாய் பண்ணி பண்ணலாம் எல்லா விஷயத்தையும்.
ஸோ உண்மையிலேயே சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. ஆக்சுவலி சகோ நான் வந்து எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் வந்து உங்களுக்கு வந்து நான் வீடியோ எடுத்து நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த கோவிலை பற்றி எனக்கு மேக்ஸிமம் அவ்வளவுக்கு அதிகமாகலாம் தெரியாது. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் வந்து உங்கள்கிட்ட நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் உண்மையிலேயே கோவில் ரொம்ப அழகாக சூப்பராக நல்ல மனிதர்கள் நிறைய பேர் இருப்பாங்க சகோ. ஸோ ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து இந்த கோவிலுக்கு வேண்டுதல் வைக்கிறதுக்காக வருவாங்க. ஸோ நீங்கள் வந்து பாருங்கள், உண்மையிலேயே வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மனசுக்கு அமைதி, என்ன சொல்கிறது, ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கிறவங்க ஏதோ ஒரு வேண்டுதல் வச்சு கண்டிப்பாக அந்த கோவிலுக்கு வருவாங்க. கண்டிப்பாக எல்லாமே நடக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறாங்க. ஆனால் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப ஒரு பழமையான கோவில். உள்ளக்க போயிட்டோம்னா ரொம்ப ஜில்லுன்னு ரொம்ப அமைதியாக சூப்பராக இருக்கும் சகோ. ஸோ மனிதர்களும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பாசமாக ரொம்ப நல்லா பேசுவாங்க. ஸோ உங்களுக்கு இங்கேருந்து பார்த்தா தெரியுதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள் சகோ, அந்த கோபுரம் கண்டிப்பாக உங்களுக்கு இன்னி கொஞ்சம் தூரம் போயிட்டா உங்களுக்கு அந்த கோபுரம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பக்கத்தில் தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போவே உங்களுக்கு அது தெரியும். ஸோ கேமராவில் இருக்கிறது எப்படி உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு எனக்கு வந்து கன்ஃபார்மாக எனக்கு சொல்ல முடியல. நான் பக்கத்தில் போயிட்டு அந்த கோவிலோட டீட்டெயில்ஸ் மொத்தமாக நம்ம அந்த கோவிலையே சுற்றி ஒரு ரவுண்டு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்மளை ஃபுல்லாக வந்து இது பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப சூப்பராக போய்கிட்டு இருக்கோம், ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு இருக்கோம். ஓகே, வேறு லெவலில் இருக்க போது நம்மளோட ரைடு. ஸோ இதை முடிச்சுட்டு அப்படியே நம்ம வந்து நெக்ஸ்ட்டு நம்ம வந்து வேறு ஒரு பிளேஸ் கண்டிப்பாக வந்து உங்களை வந்து நான் சந்திப்பேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே பாருங்கள் சகோ, ஸோ சூப்பராக தெரியுது பார்த்தீங்களா, இங்கேருந்து கோபுரமே ரொம்ப அழகாக தெரியுது சகோ. ஸோ உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல, 2 கோபுரம் தெரியுது, சூப்பராக இருக்குது. ஸோ ஃபுல்லாக வந்து ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கிட்டாலே நம்மளுக்கு வந்து கருவேலமரம் தான். ஸோ அதுதான் இப்போ வந்து அந்த கோபுரத்தையே நம்ம வந்து மறைச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ நம்ம பக்கத்தில் போனோம்னா இன்னும் கொஞ்சம் அழகாக தெளிவாக எடுக்கலாம். ஸோ ரோடுமே வந்து என்டி ரோட தான் சகோ இருக்குது. ஸோ நான் வந்து அந்த இடத்த பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கேன் சகோ. ஒரு அழுத்திட்டு நம்ம போய் பக்கத்தில் போய் பார்த்துடலாம் சகோ. ஸோ ரொம்ப ரொம்ப சேஃபாக வாங்க. இந்த ரோட்டில் போகும்போது வரும்போது ரோட்டில் அவ்வளோவா பள்ளங்கள் அதிகமாக இல்லை, இருந்தாலும் நம்ம வந்து சேஃபாக ரைட் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். ஸோ முதல்ல நம்ம போகிறோம். முதல்ல வந்துட்டு உங்களுக்கு நான் வந்து காமிக்க போகிறேன். ஸோ பார்த்தீங்களா, காரு இந்த மாதிரி வரும்போது தான் சகோ நம்ம ரொம்ப சேஃபாக போகணும். ஸோ இதுக்குள்ளே என்னமோ ஒரு கோவில் இருக்குது, அது என்னன்னு தெரியல. ஸோ உண்மையிலேயே சூப்பராக இருக்குது சகோ. உங்களுக்கு இப்போ கோவில் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். வாங்க நாங்கள் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓ வாவ் சகோ, உண்மையிலே பாருங்கள், அப்படியே ரொம்ப அருமையாக இருக்குது. அங்கே விவசாயம் அந்த மழை டைமில் சகோ நம்ம ராம்நாட்டுக்குள்ளே போகிறதுக்கு அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது சகோ. ஸோ அந்த கோபுரம் பாருங்கள், இங்கேருந்தே உங்களுக்கு ரொம்ப அழகாக தெரியுது. ஸோ நம்ம வந்துட்டோம், நெருங்கிட்டோம். என்ன சொல்கிறது, நம்ம போகிறோம். அந்த அந்த கோபுரம் வந்து 2 கோபுரம் இருக்குது சகோ. ஸோ 2 கோபுரமே வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரக்சர் எல்லாமே பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க சகோ. ஸோ அதுவும் இல்லாமல் நிறைய கல்வெட்டுகள், நம்ம வந்து நிறைய விஷயங்கள் நம்ம அந்த கோவிலுக்கு போனாலே அந்த பழமையான ஒரு வருடத்துக்குள் நம்ம வந்து அந்த காலத்தில் எப்படி இருந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபீல் தன்னால் நமக்குள்ளே வந்துடும் சகோ. ஸோ எப்படி வந்து சிவன் வந்து வழிபட்டுருக்காங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வாங்க. கண்டிப்பாக நீங்கள் ராமேஸ்வரம் போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து இதை வந்து விசிட் பண்ணி போங்க. ரொம்ப ரொம்ப ஒரு ஸோ பாருங்கள் சார், ஸோ சூப்பராக இருக்குது. உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் அந்த 2 கோபுரமும். இதுதான் வந்து சிவன் வந்துட்டு தாண்டவம் ஆடிய இடம், பார்வதிக்கு வந்து தாண்டவம் ஆடி காமிச்ச இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே இந்த வயலுக்கு நடுவில் அந்த கோபுரம் தெரிகிறது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப அழகாக தெரியுது சகோ. சூப்பராக இருக்குது. நீங்கள் கேமராவில் பார்க்குறத விட நீங்கள் வந்து நேரில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும் சகோ. ஸோ வேறு லெவலில் ஃபீல் பண்ண போகிறோம். ஸோ உள்ளக்க போயிட்டு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லு நம்ம வந்து எடுத்துடலாம் சகோ. ஸோ அப்படியே சூப்பராக ஃபீல் பண்ணுறாப்புல அந்த ஒரு ஃபீலிங்ஸ் எனக்குள்ளே இப்போ வருது சகோ. ஸோ என்னென்னா நம்ம வந்து ரைட் பண்ணி போய்கிட்டே இருக்கிறோம். போகும்போது இவ்வளோ பச்சை நிறங்களுக்கு மத்தியில் அவ்வளோ அவ்வளோ வீடுகளுக்கு மத்தியில் அந்த கோபுரம் மட்டும் உயர்ந்து அழகாக சூப்பராக அந்த இடத்தையே ரொம்ப அழகுபடுத்தி காட்டுது சகோ. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா உண்மையிலேயே வேறு லெவலில் ஃபீல் கொடுக்கும். கண்டிப்பாக அதுக்கு நான் கேரண்டி. ஸோ மனதுக்கு ஒரு அமைதி, நிம்மதி, இது எல்லாமே இங்கே வந்தால் கண்டிப்பாக கிடைக்கும். அது நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். எவ்வளோ பெரிய மன கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, நம்ம வந்து கோயிலுக்கு போனோம்னா கண்டிப்பாக அமைதியாகிடுவோம் அப்படின்ட்டு எல்லாருக்குள்ளேயும் ஒரு தாட் இருக்கும். கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்து விசிட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும், வேறு லெவலில் ஃபன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ உண்மையிலேயே சூப்பராக இருக்குது சகோ. ஸோ வேறு லெவலில் இருக்குது. ஸோ நம்ம வந்து உத்தரகோச மங்கை
அந்த இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ நான் எதையும் உங்களுக்கு கட் பண்ணல. ஸோ வந்தாச்சு சகோ. ஸோ இதிலேருந்து கோவில் வந்து ஸ்டார்ட் ஆகுது சகோ. உண்மையிலேயே கோவில் செவர் வந்து ரொம்பவுமே பெருசாக இருக்குது சகோ. உண்மையிலேயே ரொம்ப வேறு லெவலில் சூப்பராக அழகாக இருக்குது சகோ. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். எப்போவுமே வந்து நிறையா டூரிஸ்ட் வந்து ராமேஸ்வரம் போனாங்கன்னா கண்டிப்பாக அந்த கோவிலுக்கு வராமல் இருக்க மாட்டாங்க. பெயிண்டிங்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ தான் பண்ணியிருப்பாங்க போல், இப்போ தான் நடந்திருக்கும் போல் கும்பாபிஷேகம். எல்லாம் சூப்பராக இருக்குது. உண்மையிலேயே வேறு லெவலில் ஃபீல் கொடுக்குது. ஸோ நம்ம என்ட்ரன்ஸுக்கு போயிடலாம் சகோ. ஸோ இதுதான் என்ட்ரன்ஸு. நம்ம அப்படியே போய் திருப்பிடலாம் சகோ. ஸோ வண்டி ஏதாவது வருதான்னு பார்த்துக்கணும். ஸோ இதுதான் சகோ என்ட்ரன்ஸ். வழக்கத்துக்கு மாறாக இன்றைக்கி கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்குது சகோ. ஸோ நம்ம பைக்கு பார்க் பண்ணுறதுக்கு ஒரு இடம் தேவை. ஸோ உள்ளக்க பைக் பார்க் பண்ணியிருக்காங்க. போகலாமான்னு தெரியலையே, எப்படி போகிறது? ஸோ அந்த வழியாக போடுறாங்கன்னு நினைக்கிறேன் சார். ஸோ இங்கிட்டுமே லாக்கு. ஸோ நம்ம இதில் பூந்து போகலாம். ஆக்சுவலி சார் நம்ம வந்து வந்தாச்சு. திரு உத்தரகோசமங்கை அப்படின்ற அந்த கோயிலுக்கு வந்தாச்சு. உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. ஸோ வந்த உடனே என்னென்னா 2 ரைடர் வந்திருந்தாங்க. உண்மையிலே வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ அவங்க கொண்டு வந்த பைக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துக்காட்டி சகோ. உண்மையிலே சூப்பராக இருக்குது சகோ. 2 பேரும் வந்தாங்க. வந்துட்டு ஸோ அங்கே தான் அவங்க வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கொண்டு வந்த பைக்கு புக்காட்டி, இன்னொன்று என்னமோ ஒரு பைக் சகோ. உண்மையிலே சூப்பராக இருக்குது சகோ. அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளும் ஒரு நாள் வாங்குவோம் சகோ. ஸோ நான் கோவிலை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், டீட்டெயிலாக சொல்கிறேன். உண்மையிலே கோவில் வந்து சூப்பராக இருக்குது சகோ. வேறு லெவலில் இருக்குது. ஸோ மக்கள் அனைவருமே ரொம்ப ஆரவாரத்தோட செம்மையாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ சகோ சரி நம்ம வந்த வேலையை பார்ப்போம் சரிங்களா. ஸோ என்னோடய பைக்கு ஹெல்மெட்டு எல்லாமே இருக்குது. ஸோ உங்களுக்கே பார்த்தா தெரியும். ஸோ உண்மையிலேயே சூப்பராக இருக்குது சகோ. ஸோ வேறு லெவலில் இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா திரு உத்தரகோசமங்கை. ஸோ சிவன் வந்து தாண்டவம் ஆடிய இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது ஸோ சூப்பராக இருக்குது. ஸோ பைக்கு பாருங்கள் ஸோ எனக்கு வந்து கோவிலில் பார்க்க வந்துட்டு எனக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது, பைக்கு பார்க்க எனக்கு வந்து ரொம்பவுமே சூப்பராக இருக்குது ஸோ ஸோ அதை நீங்களே பாருங்கள். ஸோ துக்காட்டி 47 உண்மையிலே வேறு லெவலில் சூப்பராக வச்சுருக்காங்க. ஏன்னா ரொம்ப நேரம் ஊற்று பார்க்குறீங்க, பைக் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? நல்லா இருக்குல்லண்ணா. இதெல்லாம் எப்படியும் ஒரு லட்சக்கணக்கில் இருக்குண்ணா. லட்சமாக ஈஸியாக வைக்குவாங்க. லட்சம் அப்போ இதுதானே கோடி கணக்கில் இருக்கும். துக்காட்டி சூப்பராக இருக்குது. ஸோ 2 ரைடர் சகோ. ஸோ உண்மையிலே 2 ரைடர் வந்திருக்காங்க. ஸோ 2 பேருமே அங்கே ஷூ போட்டு எல்லாம் மாட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ துக்காட்டி உண்மையிலே சூப்பராக இருக்குது சகோ. பைக்குமே ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ வந்தாங்கன்னா த்ராட்டில் பண்ண சொல்லி சொல்லலாம். ஸோ சூப்பராக இருக்குது சகோ. கோவில் இதுதான் கோவிலோட என்ட்ரன்ஸ் பிளேஸு. உண்மையிலே வந்துட்டு வேறு லெவலில் இருக்குது, சூப்பராக இருக்குது. மக்கள் அனைவருமே ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த ஐயாட்ட போய் நம்ம வந்து கேட்போம் இந்த கோவிலோட சிறப்பம்சம் என்னன்னு சொல்லிட்டு. ஐயா, இந்த கோவிலோட சிறப்பம்சம் என்னையா? சிறப்பு எப்பவும் சிறப்பாக தான், எப்பவுமே சிறப்பாயா? ஆமாய்யா. இதுக்குள்ளே வந்து என்ன சொல்கிறது, பச்சை நிற மரகத சிலை ஒன்று இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆமாம் இருக்குதா உள்ள? எப்படியா அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கய்யா. இது வருஷத்துக்கு ஒரு டைம் தான் அதை பார்க்க முடியுமா? அது சில பச்சையாக தான் இருக்கேன். பசுமலை ஊற்றினாலும் பச்சை வந்து இங்கே வந்துட்டு கடை போட்டுருக்காரு. ஐயா எத்தனை வருஷம் ஐயா கடை போட்டுருக்கீங்க?
நாங்கள் இப்போ ஒரு 10 வருஷமாக வருஷமா இந்த கோவில் வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து சிலை மரம் சிலை நல்லா சிலை. சரி சரி. அந்த சிலை வந்து கருப்பாக தான் இருக்கும். பாலை வெள்ளைப்பாலை ஊற்றணும்னா அந்த வெள்ளைப்பால் பச்சையாக மாறும். வெள்ளைப்பால் பச்சையாக மாறுமா? அந்த சிலையில் ஊற்றுனாலே மாறும். ஸோ ஆனால் அந்த உலகத்திலே இங்கே தான் வந்து ரொம்ப அரிதான சிலைன்னு சொல்கிறாங்க. ஆமாம். பல லட்சம் பேர் சாமி. சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றியா. வேறு என்னையா சிறப்பம்சம் இருக்குது இந்த கோயிலுக்கு? சிறப்பாக எல்லாரும் கும்பிட்டு போகலாப்பியா. அதாயா ரொம்ப வந்தால் மன நிம்மதியாக இருக்கலாம். ஆமாய்யா. சரிங்க சரி 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 சரி. அதாயா நம்ம சொல்ல பண்ணுறது. சரியா, உண்மையிலே சூப்பராக இருக்கியா. உண்மையிலே கோயில் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. நல்ல கும்பிட்டு வாயா போயா. நினைச்சதை நினைச்சு கொடுப்பாரு. மனசு நிம்மதி. அதுக்காக நம்ம மனசுக்கு ரொம்ப நினைக்க கூடாது. சரி 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 சரி. நம்ம எதை நினைங்க கண்டிப்பாக கொடுப்பாரு. அம்மா வந்து நீங்கள் என்ன வேண்டுறதுக்காக வந்திருக்கீங்க? நிம்மதியாக இருந்தால் போதும். நிம்மதி இல்லாமல் நரம்பு இல்லாமல் நிம்மதி வேணுங்க. அது யாராலும் கொடுக்க முடியுமா? சரி 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 சரி. எவ்வளோ பணம் வந்தாலும் கொடுக்க முடியுமா? தாய் மேல் பேசுகிறப்ப நல்லா இருப்பையா, நீ நினைத்தது உனக்கு நடக்கும். சரிம்மா சரி. எல்லாரும் நல்லா இருக்கும். சிவனை கும்பிடுங்க. சரிங்கம்மா சரி. சரிக்கா சரி வரேங்க்கா. ரொம்ப நல்லா இருப்பேன். ரொம்ப நன்றிம்மா. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. சேஃபாக போங்கம்மா. சரிம்மா சரி. சரிக்கா பாய்க்கா. ஸோ ஆக்சுவலி சார் நம்ம வந்துட்டு ஊரெல்லாம் நம்ம வந்து பார்த்து பேசிட்டு போயிட்டே இருக்கிறோம். இருக்குது சார் பாருங்க, அவ்வளோ அழகாக இருக்குது. ஆர்கிடெக்சர்லாம் அப்படியே ஸ்ட்ரக்சர்லாம் சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க சார். வேறு லெவலில் இருக்குது. ஐயா என்னையா கோயிலுக்கு எதுக்காக வந்தீங்க? நம்ம ரைடர்கிட்ட போய் பேசலாம். பேசுவோம், என்ன பயம் சார்? Where are you come from, sir? From Delhi. Delhi, yeah. Super, sir. Bike is nice, sir. Thank you. Thank you. Super, super, sir. Delhi, அப்புறம் ராமேஸ்வரம் அப்படியே போறீங்களா? No, we will go to Kanyakumari, then we'll go to Kochi. Kochi. Then there'll be other riders who will be joining us, another 8 riders. Then we will do Madurai. We'll come back. Okay. Madurai, ராமேஸ்வரம். ராமேஸ்வரம் போயாச்சா இல்லை திருப்பி? Rameshwaram we didn't go now. No. We'll go with our friends. Okay, sir. Okay, thank you, sir. Bike சூப்பரா இருக்கு சார். Thank you. Your name? வேலன். வேலன். Okay, nice sir. Super sir. So நம்ம பைக் எதுல Ducati-யா? Ducati. No, both Ducatis. That is Multistrada, that is Panigale. throttle பண்ணி காட்டலாமா சார்? ஃப்ரெண்டா? ஓகே சார். ஓகே thank you sir. ஸோ பைக் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க சார். ஸோ அதையும் வந்து உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். சூப்பராக இருக்கு. Same. சூப்பராக இருக்குது சவா. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ வேறு லெவலில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வாங்க, கண்டிப்பாக வந்துட்டு வந்தீங்கன்னா நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நடக்கும் சகோ. ஸோ ஆக்சுவலி சகோ நம்ம வந்துட்டு கோவில் பார்த்தாச்சு. ஸோ கோவிலேருந்து நம்ம வந்து ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடித்து பார்த்துடலாம் சுற்றி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ போகலாம். ஆனால் இன்றைக்கி எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சகோ. என்னன்னு தெரியல, உண்மை அதான் சகோ. ஏன்னா இந்த கோவிலுக்கு வந்தால் மன நிம்மதி கிடைக்கும், அமைதி கிடைக்கும். உண்மையிலே நான் எல்லாத்தையுமே மறந்துட்டேன். ரொம்ப ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி எனக்குள்ளே வந்தது சகோ. ஸோ உண்மையிலேயே எனக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது, நான் வர்றதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி வந்து எனக்கு வந்து பிளாக் பண்ணி எனக்கு ரொம்ப அப்போல்லாம் கொஞ்சம் பயமாக இருக்கும். ஆனால் இப்போ எனக்கு முன்னாடி யாரோ வந்துட்டு இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் சகோ. ஸோ ரொம்ப மைண்டு ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிடுச்சு சகோ. சூப்பராக இருந்தது சகோ. ஸோ இந்த கோவிலத்தை பாருங்களேன், அவ்வளோ அழகு சகோ. ஸோ அழகுக்கு பஞ்சமே இல்லை சகோ. ஸோ எல்லாருமே அங்கங்கே நம்ம வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் வந்து கோவிலை வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்துட்டு நான் காட்டணும் சகோ. ஸோ இது ஒரு கோபுரம் சகோ.
ஸோ எப்பா எவ்வளோ பெரிய கோபுரம் சாமி. ஸோ உண்மையிலே அழகாக இருக்குது. ஸோ இந்த அம்மா வேறு புக்கு படிக்கிறாங்க என்னன்னு தெரில. ஸோ உண்மையே சூப்பராக இருக்குது. ஸோ மக்கள் வந்து உண்மையிலே எதையோ ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து வந்து அது நடக்கும்போது அவங்களுக்கு கிடைக்கிற சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. சும்மாவா கோவிலுக்கு இவ்வளோ கூட்டம் வருது பா. ஸோ நெக்ஸ்ட் டைம் அந்த கேமரா வந்து உள்ளக்க எடுத்துகிட்டு போக முடியாது என்னால். ஸோ அதனால தான் நான் வந்துட்டு சுற்றி உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். ஸோ இங்கேருந்து ஃபுல்லாகவே வேறு லெவலில் ஃபீல் கொடுக்கு ஸோ அழகாக இருக்குது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது ஸோ அவ்வளோதான். நம்ம கோவிலோட ஃபுல்லாக நம்ம கோவிலை வந்து சுற்றிடலாம். ஸோ இதுக்கு முள்ள ஒரு ஆர்ச் போட்டிருக்காங்க. ஆனால் இது எங்கே போகுதுன்னு தெரியல. ஸோ ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ அவ்வளோதான். நம்ம வந்து திருப்பியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு இதை நம்ம வந்து விளாகில் நம்ம வந்து சந்திக்கலாம். ஸோ நான் உங்கள் வேலன். முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கூப்பிடும் பாருங்கள். சூப்பராக இருக்குது அப்பா சாமி. வாவ், அதே போர்டே போட்டிருக்கு, அருள்மிகு திரு உத்தரகோசமங்கை மங்களநாதர் சுவாமி கோவில். ஸோ சூப்பராக இருக்குது ஸோ ராமேஸ்வரம் வந்தால் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள். இந்த பிளேஸுக்கு கண்டிப்பாக சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும், வேறு லெவலில் ஃபீல் பண்ணுவீங்க, என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் மன நிம்மதி வேணும்னா வந்துடுங்க திரு உத்தரகோசமங்கை சிறு சிவன் ஆலயத்துக்கு. ஸோ இது வடக்கு வாசல், செம்மையாக இருக்குது ஸோ இப்போலாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதான் இவ்வளோ கஷ்டம் ஸோ ஓகே, மீண்டும் அடுத்த விளாகில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இடத்துக்கு போகிற மாதிரி உங்களுக்கு பிடிச்சமான இடத்துக்கு போயிட்டு உங்களை வந்து நீட்டாக வந்து சந்திக்கிறேன் நான் உங்கள் வேலன். ஸோ இங்கே இருந்துமே உள்ளக்க நிறைய கோபுரம் இருக்குது ஸோ எனக்கு தெரிஞ்சது 2 கோபுரம், பெரிய கோபுரம், உள்ளக்க நிறைய பா சாமி. சூப்பர் ஸோ வந்ததுக்கு எனக்கு வந்து மன நிம்மதி கிடைச்சிச்சு ஸோ நீங்களும் வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கும் மன நிம்மதி கிடைக்கும், நீங்களும் நல்லா இருக்கணும், எல்லாருமே நல்லா இருக்கணும். ஸோ உண்மையிலே வெறித்தனமாக இருக்குது எனக்குள்ள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்ததை கண்டிப்பாக என்னால் வந்து உணர முடியுது. ஸோ கண்டிப்பாக உத்தரகோசமங்கை கோவிலுக்கு வாங்க. ஸோ உண்மையிலே வந்துட்டு வேறு லெவலில் இருக்குது. உங்களை வந்து நெக்ஸ்ட் ரைடில் வந்து நான் சந்திக்கிறேன் ஸோ நான் உங்கள் வேலன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆனில் போட மறந்துடாதீங்க ஆனில் போட மறந்துடாதீங்க, கண்டிப்பாக ஆனில் போடுங்க. ஸோ ஓகே பாய் ஸோ நம்ம இதை முடிச்சாச்சு. நம்ம வந்து நெக்ஸ்ட் ரைடு பற்றி நான் வந்து உங்களுக்கு சொல்லணும்னா நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இடத்துக்கு போக போகிறோம், ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான இடத்துக்கு போக போகிறோம். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த பிளேஸ் வந்து உங்களுக்கு பிடிக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ரைடில் சந்திக்கிறேன். நான் உங்கள் வேலன். பாய்